தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அசத் 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற முக்கியமான தலைப்பை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது தொடர்பான சந்தேகங்களை விளக்குவதற்காக 25 வருடங்களுக்கும் மேலாக நிதி மேலாண்மையில் அனுபவம் இருக்கக்கூடிய பாபு கிருஷ்ணமூர்த்தி சார் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகளுக்கு பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் மேலே இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை முற்றிலுமாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது. ஏன்னா இந்த பேண்டமிக்கில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதை உணர்ந்தாங்க அந்த பீரியடில். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சர்ஜரியாக ஒரு இது போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 நாள் தங்கிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் போயிடும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய பேர்டன். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு அதில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்ற ஒரு இது எல்லாரும் நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த தடவை. அந்த விதத்தில் கோவிட் ஒரு நல்ல பாடம் நம்ம எல்லாருக்கும் விட்டு வச்சு போயிருக்கு. கண்டிப்பாக சார். கோவிட் பேண்டமிக் ஒரு பெரிய விழிப்புணர்வை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஏற்படுத்திட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பழைய எபிசோடுகளில் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சார்? அது பெரிய வித்தியாசம். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸுன்றது ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவர் ஏர்னிங் மெம்பராக இருந்து அவர் நாளைக்கு இல்லை ஏதான ஒரு ரீசனில் அவர் இறந்து போயிட்டாரோ, ஆக்சிடெண்ட் ஆகிடுத்தோ, ஏதான ஒரு இதில் அவர் இல்லைன்னா அவர்னால அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு சேராத ஒரு லாஸை ஈடு செய்ய தான் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அந்த லைஃப் இன்சூரன்ஸுன்றது அந்த பர்சன் இல்லைன்னா தான் வரும். ஸோ அந்த விதத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது என்னென்னா, எனக்கு ஏதான ஒரு ரீசனுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுறது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு இன்னி தேதிக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா நான் கையில் வச்சுருந்தா தான் என்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியும். அந்த விதத்தில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தேன்னா ஒரு சின்ன ப்ரீமியம் கட்டினா போதும், ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு கேஷ்லெஸ்ன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த விதத்தில் என்னோடய என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது பண்ணின்னு வரலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ என்ன பாதிக்காது ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால். இதுதான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக சார். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னும் பொழுது என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த விழிப்புணர்வோடு அதுக்குள்ளே நம்ம போகணும்? ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில். நான் சில பாயிண்ட்ஸை விளக்குறேன். நான் ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸுனாலே தி ஹாஸ்பிட்டலுடைய செலவை நமக்கு அது ஈடு செய்ய தான் இருக்கிற பாலிசி. அது 2 விதத்தில் இருக்குது. ஒன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேஸ்ட் பாலிசி, கேஷ்லெஸ் பாலிசின்னு இருக்குது. இந்த கேஷ்லெஸ் பாலிசின்னு போனீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்த உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சின்ன கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த கார்டை போய் அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நீங்கள் போய் சேரலாம். உங்களை ஒன்றுமே பணம் கேட்க மாட்டாங்க அந்த செலவு வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த கார்டை போய் கொடுத்துட்டிங்கன்னா 5 லட்சம் ரூபா உங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் உங்களை பணத்தை கேட்கவே மாட்டாங்க, அப்படியே வந்துடலாம். இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் அந்த நெட்வொர்க்கில் இல்லை, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க்கில் இல்லைன்னா நீங்கள் செலவாயிட்டு அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அமிச்சிங்கன்னா அதை ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக க்ளைம் பண்ணலாம். ஸோ முதல் விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன்னா அதில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் என்னுடைய ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகிருக்கா பார்க்கணும். அது ஒன்று முக்கியமாக பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு இல்னஸ். தட் இஸ் என்னென்னா, எனக்கு இப்போ ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுனால எனக்கு எவ்வளோ நாள் அந்த வெயிட் பீரியட் இருக்கும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் நார்மலாக உடனே கவர் ஆகாது. ஒரு வெயிட் பீரியட்னு ஒன்று வாங்க. அந்த வெயிட் பீரியட் 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம். அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா எனக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குன்னா டயபெட்டிஸை சார்ந்து வர எனி ப்ராப்ளம் எனக்கு ஒரு 3-4 வருஷமோ அது கவர் ஆகாது. ஸோ அந்த விதத்தில் எது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கோ தட் இஸ் அ ப்ரிஃபர்ட் பாலிசி. ஒரு கம்பெனி 3 வருஷம் கொடுக்குறான், இன்னொரு கம்பெனி 4 வருஷம்
அந்த பீரியட் கொடுக்குறான்னா 3 வருஷம் கம்பெனி எடுத்துனீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே 3 வருஷத்துக்கு அப்புறம் யூ கேன் அவேல் என்னெல்லாம் இது இருக்கோ. ஸோ அந்த விதத்தில் அந்த வெயிட் பீரியட் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இது மூணாவது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கோபேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கோபேனா என்ன அர்த்தம்னா ஏதான ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து இந்த மெடிக்கல் சார்ஜ் ஆகுதுன்னு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 10% உங்களை பே பண்ண சொல்லுவாங்க, 90% அவங்கள பே பண்ண சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில கேஸில் வந்து 20% நீங்கள் கொடுக்கணும், 80%. ஏன்னா இது வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேஸ்ட் பாலிசின்றதுனால இந்த கோபே சில இடத்துலலாம் வந்து கோபே கம்மியாக இருக்கும், சில இடத்துல 0 இருக்கும், சில இடத்துல வந்து 30% இருக்கும். அதை பார்த்துக்கணும். ஒருத்தர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். கோபேன்னு பேர். அது கோபேனா என்ன, நீயும் பே பண்ணோம் நானும் பே பண்ணோம். ஸோ தட்ஸ் தி ஐடியா. அந்த கோபே செக் பண்ணோம். மூணாவது பெரும்பாலும் வந்து யங்ஸ்டராக இருக்காங்க, யங் கப்புளாக இருக்காங்கன்னா மெட்டர்னிட்டி கவர் ஆயிருக்கா அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் கவர் ஆயிருக்கா அதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் செக்லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டென்டல் கவர் ஆயிருக்கா. சில பாலிசிஸ் டென்டல் கவர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இட்ஸ் நாட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ரூம் எடுத்து தங்கி பண்ண போகிறதில்ல. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டென்டலே வந்து ஒரு ரூட் கனால் போனீங்கன்னா 25,000 ரூபாய் போய்டுறது. அதனால் சில பாலிசிஸ் டென்டல் கவர் பண்ணும், சிலது பண்ணாது. அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்பாத்தியத்துக்கு இத்தனை ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஒரு பாலிசியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எப்படி முடிவு பண்ணலாம்? இது ஆக்சுவலாக சம்பாத்தியத்தை பொறுத்து இருக்காது. பெரும்பாலும் எப்படி எடுக்கணும்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு இன்சூரன்ஸ் கவர் தேவைப்படும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர். இதில் 2 விதம் பண்ணலாம். ஒன்று வந்து என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. டிப்பிக்கலாக ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா கவர்மெண்ட்டோ நான் கவர்மெண்ட் 2 சார்ந்து அவங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்தே ஒரு கவரேஜ் இருக்கும். அந்த கவரேஜ் போக பாக்கி இருக்கிறவங்களுக்கு நான் கவர் பண்ணோம். இல்லை அந்த கவரேஜ் கம்மியாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து நாட் ரிலேட்டட் டு சம்பளம்னு கிடையாது, பட் இட் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி டன். அந்த விதத்தில் இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பாலிசிஸாக எடுக்கலாம். எல்லாருக்கும் ஐ மீன் குடும்பத்தில் லெட்ஸே ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் தனித்தனி பாலிசி எடுக்கலாம். இல்லை ஃப்ளோட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளோட்டர்னு எடுத்திங்கன்னா சப்போஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளோட்டர் எடுத்திங்கன்னா பாலிசி எல்லாரையும் கவர் பண்ணிட்டு அந்த 5 லட்சம் எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கும். ஸோ அதில் 1 லட்சம் ஒருத்தர் கிளைம் பண்ணலாம், இன்னொருத்தர் இன்னொரு லட்சம் 5 லட்சம் வரைக்கும் எல்லாரும் கிளைம் பண்ணலாம். பட் 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நம்ம கை காசு தான் கொடுக்கணும். பட் அந்த ஃப்ளோட்டர்ன்றது எல்லாருமே கிளைம் பண்ணலாம், கொஞ்சம் கம்மி ப்ரீமியமாக இருக்கும். தனித்தனியாக பாலிசி எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளோட்டராக எடுத்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு பேர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேசும்பொழுதே வந்து முதல்ல வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சில இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ்லேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அதை தவிர்த்து வெளியே இன்னொரு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமா? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம்? எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும், இது பெங்களூரில். அவர் என்ன பண்ணார், ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒர்க் பண்ணுற வரைக்கும் அந்த கம்பெனி வந்து அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுத்தது. அந்த கம்பெனியை விட்டு அவர் அடுத்த கம்பெனி மாறுறார். அந்த மாறும் காலம் அவருக்கு வந்து அக்யூமுலேட்டடாக ஒரு 2 மாதம் லீவ் இருந்தது. ஸோ அவர் என்ன டிசைட் பண்ணால் அந்த 2 மாதம் லீவை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் புது கம்பெனியில் சேரலான்னு. அந்த 2 மாதத்தில் அவருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது. அந்த ஹெல்த் ப்ராப்ளமில் ஹாஸ்பிட்டலில் போய் கிட்டத்தட்ட 8-10 லட்சம் ரூபா அவர் ஸ்பெண்ட் பண்ணார் அந்த டைமில். அந்த நாள் வரைக்கும் அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா எனக்கு தான் கம்பெனி கொடுக்கறதேன்றது. அண்ட் அடுத்த ஜாபும் அவருக்கு வந்துடுது. ஒன்லி திங் அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் டைம் எடுத்துட்டார் அந்த டைமில். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கம்பெனி கொடுத்தாலுமே ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் தனி பாலிசியும் எடுக்கிறது நல்லது. ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கலாம், பட் தனி பாலிசியும் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இப்போல்லாம் முன்காலம் மாதிரி ஒரு 30-40 வருஷம் ஒரே கம்பெனியில் யாரும் ஒர்க் பண்ணுறதில்ல. ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனி மாறின்னு இருக்காங்க. அந்த மாறும் சமயத்தில் ஏதானும் ஆச்சுன்னா அது பேசிக்காக கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாலிசி தேவைப்படுறது. கண்டிப்பாக சார். இப்போ வந்து அப்போ ஒருத்தருக்கு 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுது. இப்போ குடும்பத்தில் வந்து 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கணுமா, இல்லாட்டி இவங்க எல்லாரையும் சேர்த்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குமா? குரூப் ஃப்ளோட்டர் பாலிசின்னு ஒன்று இருக்குது, இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர்ன்றது. அது எடுத்தால் நல்லாயிருக்கும். அது என்ன அட்வான்டேஜ்னால் எல்லாருக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும்.
அண்ட் ப்ரீமியமும் கொஞ்சம் லோவராக இருக்கும். தனித்தனியாக எடுத்து ப்ரீமியம் டோட்டல் பண்ணி பார்க்குறதுக்கும் குரூப் ஃப்ளோட்டரில் எடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் தான் பெனிஃபிட் ஆக்சுவலாக, அதுதான் அட்வான்டேஜ். பட் என்னென்னா இந்த குரூப் ஃப்ளோட்டர்னா கூட அந்த ப்ரீமியம் வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னா ஏஜ் ப்ரொஃபைல் பேசிஸில் ஒரு சில பேர் வந்து 30லேருந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே வந்து ஏஜ் பேசிஸ் தான். ஒவ்வொருத்தருடைய ஏஜ் எந்த ஏஜோ அந்த ப்ராக்கெட்டில் 30லேருந்து 35 வருஷத்துக்கு 35 வயசுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்கும், 35 வயசுலேருந்து 36லேருந்து 40க்கு ஒரு ப்ரீமியம் இருக்கும். அந்த மாதிரி ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ரீமியம் ஆட் பண்ணி அப்படி தான் கொடுப்பாங்க இண்டிவிஜுவல் பாலிசியில். ஃபேமிலி ஃப்ளோட்டரில் இதே மாதிரி தான் கான்செப்ட். பட் என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு பாலிசியில் வரதுனால ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டரில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் வந்து ஏதானும் ஹாஸ்பிட்டலைசேஷன் நீடு இருக்குன்னா இது பத்தாது. அந்த விதத்தில் இட் மே நாட் பி த பெஸ்ட் ப்ராடக்ட். பட் அதை நம்ம வந்து எதிர்பார்க்கறது இல்லை. ஆமாம் ஆமாம். குட்வில் வழங்கும் அசோ 360 நிகழ்ச்சியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. குட்வில் வழங்கும் அசோ 360 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பான சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து என்னுடைய மாத சம்பளமே வந்து ரொம்ப குறைவு, நான் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்படி ரொம்ப கம்மியான சேலரியில் இருக்கிறவங்க, லோ இன்கம் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? அவங்களுக்கு என்ன வேஸ் இருக்குது? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் உடைய ஒரு ரிலீஃப் இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, விச் வில் ப்ரொவைட் ஃபார் எஸ்பெஷலி அந்த சர்ஜரி ரிலேட்டட் ஒரு ஹார்ட் சர்ஜரி, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். அதுக்கு ரெண்டு க்ரைட்டீரியா தான் பார்க்குறாங்க கவர்மெண்ட்டில் இது பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து அவங்க குடும்பத்தில் ஏர்னிங் வந்து 72,000 ரூபாய் வருஷத்துக்கு அதுக்கு கீழே இருக்கணும். தட் இஸ் 6,000 ரூபாய் மாதத்துக்கு சம்பளத்துக்கு கீழே இருந்தால், மாதம் ஏர்னிங்ஸுக்கு கீழே இருந்தால் they automatically become eligible for it. சீஃப் மினிஸ்டர்ஸ் காப்பீட்டு திட்டம்னு பேர் அது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு தமிழ்நாடுடைய ஏதான ஒரு அடையாளம் வச்சுருக்கணும். இந்த ரேஷன் கார்டாக இருக்கலாம், ஆதாராக இருக்கலாம். அதில் அந்த இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு குறிப்பிட்ட இது டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது, கால் பண்ணி கேட்டால் they will give. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸையும் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சுருக்காங்க, யுனைடெட் இந்தியாவோட டைஅப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கி கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. அண்ட் இப்படி இருக்கும் பொழுது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. அதர் தேன் தட் ஐ திங்க் எல்லாருமே அவங்களா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து பட்டப்புறம் போய் எடுக்கிறதுன்றத விட முன்னாடியே வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணால் இட்ஸ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். வந்துட்டுருக்கு, விழிப்புணர்ச்சி வந்துட்டுருக்கு. பீப்புள் ஆர் கெட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதில் ரெண்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியே நல்லா வளர்ந்துன்னு வருது. ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரி, அதில் வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒன்லி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் தான் இருந்தது. தட் இஸ் அந்த கவர்மெண்ட் இது யுனைடெட் இந்தியா, நேஷ்னல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா இன்சூரன்ஸ்னு ஒரு 4-5 கம்பெனி தான் இருந்தது. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில் ப்ரைவேட் செக்டரும் நிறைய பேர் வந்தா. இந்த ப்ரைவேட் செக்டரில் வந்த என்ன அட்வான்டேஜ்னால், நிறைய புது ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் ஃபேஸிங்காக. முன்னாடிலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நீ டயபிட்டிஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் எந்த ஹெல்த் ஹசார்டு இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிட்டு எடுக்கலாம். ஒன்லி திங் அதில் ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். தட் இஸ் டயபிட்டிஸ் இருந்து நீ இன்னைக்கு பாலிசி எடுக்கிறேன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு உனக்கு அந்த ரிலேட்டடாக கவரேஜ் இருக்காதுன்றதை சொல்லிட்டு பாலிசி கொடுப்பாங்க. பட் பாக்கி எல்லாத்துக்கும் கவர் ஆகும் அது. ஸோ அந்த விதத்தில் அது ஒரு கிரேட் அட்வான்டேஜ். முன்னெல்லாம் வந்து 65 வயசு மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸோடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டே அந்த 65 வயசு மேலே
என்னுடைய முதியோர் when I get old அப்போ தான் எனக்கு ரியல் ஹாஸ்பிட்டலைசேஷன் நீடு வரும். அந்த சமயத்தில் முன்னெல்லாம் இருக்காது. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ப்ரைவேட் செக்டரில் there are companies which give for entire life. நான் இருக்கிற வரைக்கும் பட் நான் பாலிசி முன்னாடி எடுத்துருக்கணும். நான் 70 வயசில் பாலிசி எடுத்திருந்தேன்னா நான் 90 வயசில் கூட அதை ரெனியூ பண்ணிகிட்டே வந்தேன்னா, ரெகுலராக ரெனியூ பண்ணியிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக் அந்த கவரேஜ் எனக்கு இருக்கும், அந்த அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்குது, நிறைய முன்னேற்றமும் இருக்கும் இன்னும் போய். நான் சொன்ன மாதிரி இந்த கேஷ்லெஸ்ன்றது மிக மிக சிறந்த அட்வான்டேஜ். ஏன்னா நான் சின்ன ப்ரீமியம் கட்டிட்டு கார்டு கையில் வச்சுருந்தா போதும், எங்கே போனேனோ. அண்ட் பேன் இண்டியா, அக்ராஸ் இண்டியா எங்கே போனாலும் சில ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ராடுக்கும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். யாரெல்லாம் அப்ராட் போகிறாங்களோ அவங்களும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துன்னு போகணும். ஒரு சின்ன ப்ரீமியம், நான் ஒரு 45 நாளைக்கு துபாய் போகிறேன் அப்படின்னா அந்த 45 நாளைக்கு துபாய் போகிறதுக்கு ஒரு ஓவர்சீஸ் இன்சூரன்ஸ் இங்கேருந்தே வாங்கி போகலாம். நம்ம லோக்கல் கம்பெனியே வைக்கிறாங்க. அவங்க கிட்ட வாங்கின்னு போனால் என்ன அட்வான்டேஜ்னா, மெடிக்கல் காஸ்ட் நம்ம கண்ட்ரி மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் பயங்கரமாக விலை ஜாஸ்தி, பல லட்ச ரூபா ஆகிடும். இன்ஃபேக்ட் சில கேஸில் நான் கேட்டது வந்து பல கோடி ரூபாய் இருக்குது. ஓவர்சீஸ் அமெரிக்கா போயிருக்காங்க. அமெரிக்கா போன இடத்துல அவங்களுக்கு உடல்நிலை சரியா இல்லைன்னொடனே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளில வரத்துக்குள்ளே போதும் ஆகிடுறது. ஏன்னா செலவு பயங்கரமாக இருக்குங்க. அவங்களாம் கூட இன்றைக்கி இங்கேருந்து டிக்கெட் வாங்குற மாதிரி டிக்கெட்டில் ஒரு சின்ன தொகையை ஹெல்த் இன்சூரன்ஸாக வாங்கின்னு போனால் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வரலாம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் வயதுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து நீங்கள் அழகாக சொன்னீங்க சார். இப்படி இருக்கும் பொழுது எந்த வயசில் வந்து ஒரு மனுஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும்? ஜென்ரலாக வந்து ஏர்னிங் ஆரம்பித்த உடனேவே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கவர்டான்னு பார்த்து எடுக்கணும். ஏன்னா அந்த டைமில் யூ ஹேவ் தி எபிலிட்டி டு பேவ் த ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போதே ஆரம்பிக்கலாம். அது அடுத்த கட்டம் வந்து எனக்கு டேக்ஸ் வருது அப்படிங்கிறச்சு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அந்த டேக்ஸில் அது டிடக்ஷனாக சலுகையாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது அங்கே எடுக்கிறதுக்கு. எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 40 வயசு முன்னாடி எடுக்கணும். ஏன் இந்த 40 வயசுனா, 40 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டை உங்களை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸோ ஏதானும் ஹெல்த் இருந்ததுன்னா அது அலௌடாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு 38, 39, 40க்குள்ளே பெரும்பாலும் எடுத்திங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. பட் ஒருத்தர் இருக்கார் 40 எடுக்கலை, 50 வயசு இன்றைக்கி அப்படின்னா தயவுசெய்து இன்றைக்கானு போய் எடுங்க. ஒரு மெடிக்கல் பண்ணோம் நீங்கள், பட் பண்ணிட்டானும் எடுங்க. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பாக சார். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ஃபீச்சராக கொடுக்குறாங்க. பட் பேசிக்காக சொல்கிற ஃபீச்சர் வந்து எல்லோரும் என்ன கேட்டுன்னு போனோன்றது வந்து ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு கேஷ்லெஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் எடுக்க போகிற இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ்னால் என்னென்னா, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு எதாவது ப்ராப்ளம்னா போனேன்னா என்னை நேராக வெல்கம் பண்ணி ஒரு நல்ல ரூம் கொடுத்து என்னை நன்னா கவனிச்சுக்கணும். அவ்வளோதான். எங்கிட்ட வந்து சார் 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. ஸோ அது பேர் கேஷ்லெஸ்ன்னு பேர். அது மெயினாக பார்த்துக்கணும். ரெண்டாவது அவங்க ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் எப்படின்னு பார்த்துக்கணும். என்னெல்லாம் ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணுறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணுறாங்க. எனக்கு பெரும்பாலும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கவர்டாக பார்த்துக்கணும். சப்போஸ் நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் பண்ணுறாங்க, நான் இருக்கிற ஊரில் ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணலைன்னா அது எனக்கு பிரயோஜனப்படாது. ஸோ அந்த விதத்தில் கவரேஜ் பார்த்துக்கணும். மூணாவது நான் சொன்ன மாதிரி பேசிக்காக யங் கப்புளாக இருந்தால் மெட்டர்னிட்டி கவர் பண்ணுறாங்களா பார்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸாக வரும் அட் சம் பாயிண்ட் இன் டைம். ஒரு கப்புளுக்கு அது தேவைப்படலாம். இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் கவரேஜ் இருக்கா பார்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்துக்கலாம். பர் டிஎம்னு ஒரு ஆஸ்பெக்ட். அது எப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன செலவோ அது சில பாலிசி வந்து 1000 ரூபாய் இருக்கும், சில பாலிசி 5000 ரூபாய் இருக்கும், சில பாலிசி 10,000 ரூபாய் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, எனக்கு எது தேவைன்றது பார்க்கணும். சீப்பஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்தான்னா 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த ரூம் நீங்கள் இருக்கிறது 5000 ரூபான்னா பாக்கி 4000 ரூபாய் நீங்கள் தான் கட்டணும். ஸோ அது வந்து எனக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பாலிசி டாக்குமெண்ட்டை நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். பிரிண்ட்டு சின்னதாக இருந்தாலும் அதுதான் உன்னிப்பாக படிக்கணும். ஏன்னா அங்கே தான் இது இருக்குது. என்னெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் நான் சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் எனக்கு ஆல்ரெடி ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன எக்ஸ்க்ளூஷன்னு பார்க்கணும். அது வந்து எவ்வளோ வருஷம் எனக்கு அந்த சார்ந்த ஒரு
ஏன்னா டயபெட்டிஸ் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டயபெட்டிஸ் இருந்தால் அதுலேருந்து வரதான் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் டயபெட்டிஸ் இருக்குன்றதை டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்குள்ளே எனக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததுன்னா இட் மே நாட் கெட் அலவுட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எவ்வளோ நாள் அது இருக்குன்ட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா டிஸ்க்ளோஷர்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் ஆரம்பிக்கிறது. பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த அப்புறம் போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அங்கே தான் நிறைய பேருக்கு வந்து அந்த இது போய் அந்த பில்ஸ் எல்லாம் போன அப்புறம் டேர்ன் டவுன் ஆகும். அது பாலிசி வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வராது, இல்லை அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது திரும்பி போய் இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், எனக்கு வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்ட்டு. அதை உன்னிப்பாக போய் கவனிச்சிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் சம்மரியில் போட்டிருப்பாங்க 5 year டயபெட்டிக், அப்புறம் கேஸ் வந்து இன்னும் முத்தி போய் இந்த டிசீஸ் வந்துருக்குன்ட்டு. இவர் 1 year பேக் தான் போய் இன்சூரன்ஸ் எடுத்துப்பார். இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நான் டயபெட்டிக்குன்னு டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த டிக்ளரேஷன் வந்து நம்ம கொடுக்கறது கரெக்டாக கொடுக்கணும், ஆனஸ்ட்டாக கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ வில் செட்டில் இட் இன் தட் கரெக்ட் வே. ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராட்லி த பராமீட்டர்ஸ். பண்ணோன்னா நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அந்த ஹோல் ப்ராசஸ். சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கோவிட் டைமில் நிறையவே மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பேசணும். எந்த அளவுக்கு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கோ அதே அளவுக்கு அலட்சியமும் கூட இருக்குது. அதாவது எனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, இவ்வளோ யங் ஏஜில் நான் எதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும், இன்னொருத்தவங்க வந்து எப்போயோ வரப்போகிற வியாதிக்காக நான் இப்போத்துலேருந்தே காசு கட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குற கேள்விகளும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி அலட்சியமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏர்னிங் ஆரம்பித்தப்போவே ஆரம்பிக்கிறது பெட்டர். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ப்ரீமியம் வந்து அந்த ஏஜை சார்ந்தது. அந்த பேண்ட் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். 20லேருந்து 25க்கு ஒரு ப்ரீமியம் இருக்கும். அதே 1 லட்சம் ரூபாய் கவரேஜுக்கு 40லேருந்து 45 ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்கும். ஸோ நீ யங்கர் டைமில் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றது ஏஜ் ரிலேட்டட் இல்லை. ஒரு யங்கர் பர்சனுக்கும் வரலாம், ஒரு ஓல்டர் பர்சனுக்கும் வரலாம். ப்ராபபிலிட்டி ஓல்டர் பர்சனுக்கு ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு யங்கர் பர்சனுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு கவரேஜ் இல்லைன்னா அவங்க எடுக்கிறது நல்லது தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 5 லட்சம் பாலிசிக்கு ஒரு 25 வயசு நண்பருக்கு ஒரு 5 லட்சம் பாலிசிக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் கொடுக்க வேண்டிய பணம் வந்து ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10,000 ரூபா தான் இருக்கும் வருஷத்துக்கு. ஒரு 8லேருந்து 10,000 ரூபா கொடுத்து என்னால் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா உடைய செலவை தவிர்க்க முடியும்னா ஏன் பண்ணக்கூடாது? அதுதான் என்னோடய கேள்வி. அது ஒன்று. ரெண்டாவது வந்து வயசாக ஆக இந்த கவரை இன்க்ரீஸ் பண்ணோம். நான் வந்து 20-25 வயசில் ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தால் போதும். இது இன்ஃபேக்ட் மோர் இம்பார்ட்டண்ட் எப்படின்னா, இந்த நான் எம்ப்ளாய்டு பீப்புள், இந்த சின்ன தொழில் பண்ணுறாங்க, இல்லை ஒரு எஸ்எம்இ ரன் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் மோர் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் இந்த இது. வயசாகுது, 27-28 வயசாகுது, எனக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு சின்ன குடும்பம் வருது, அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒய்ஃப் பேரில் எடுக்கலாம், ஃபேமிலி ஃப்ளோட்டராக மாற்றலாம், அது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 40 வயசாகுது, அப்போது எனக்கு ஆஸ் த பர்சன் க்ரோஸ் ஓல்டர், ஜாஸ்தி வயசாக அவங்களுடைய மெடிக்கல் நீடும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே 3-5 லட்சம் ரூபா பத்தாது. அப்போது டாப் அப்னு ஒரு பாலிசி இருக்குது. தட் இஸ், இந்த பாலிசி எனக்கு வந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் கவர் பண்ணும். இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கலாம். ஏன்னா ஒரு 40 வயசு மேலே ஆகுது, ஒரு பிபி, சுகர், பெரும்பாலும் ஸ்ட்ரெஸ்னால ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரும்போது எனக்கு ஒரு லார்ஜர் கவர் தேவைப்படுறது. அது வந்து இந்த பாலிசி கண்டினியூஸாக ஒரு 5 லட்சத்துக்கு கண்டினியூ பண்ணிண்டே அது ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு டாப் அப் பாலிசின்னு ஒன்று எடுக்கலாம். இந்த டாப் அப் பாலிசின்றது என்னென்னா, முதல் 5 லட்சம் வரைக்கும் இந்த பழைய பாலிசியில் தான் கிளைம் பண்ணலாம். 5 லட்சம் 6வது லட்சம் தான் அந்த 1 லட்சம் இந்த டாப் அப் பாலிசியில் போகும். அந்த 6வது லட்சத்துலேருந்து அடுத்த 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த டாப் அப் பாலிசியில் போகும். டாப் அப் பாலிசி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாலிசி. அது வந்து ஆஸ் யூ க்ரோ ஓல்டர், ஒருத்தர் வயசாக அந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்தால் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும். டாப் அப் பாலிசி எப்போவுமே கொஞ்சம் கம்மியான விலையாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராபபிலிட்டியில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த 5 லட்சம் தான் மெயினாக அடிப்படும். ஸோ அதனால் அதனுடைய ப்ரீமியம் ஹையாக இருக்கும். டாப் அப் பாலிசி ஈவன் 15 லட்சத்துக்கே இந்த 5 லட்சத்தோட சேம் ப்ரைஸாக இருக்கும். 3 மடங்கு ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே ப்ரீமியம். ஸோ
வயசு தகுந்தாப்புல பாலிசி இன்க்ரீஸ் பண்ணின்னு போகலாம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து என்ன மாதிரியான இல்னஸ் எல்லாம் கவர் ஆகும், என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொடுப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது நம்ம எடுக்கிறதே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக தான். ஹாஸ்பிட்டலைசேஷன்னா ஜென்ரலாக ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணோன்னா என்னெல்லாம் இல்னஸ்க்காக, ஸோ கார்டியோ ரிலேட்டட்னா பைபாஸ் சர்ஜரி, அந்த மாதிரி ஏதான சர்ஜரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் வில் பி கவர்டு. ஆல் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு கிட்னி, அந்த மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கவர் ஆகும். ஜென்ரலாக அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அது பேசிக்காக என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் என்ன அமௌண்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்குள்ளே தான். சப்போஸ் நீங்கள் 5 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்திருக்கீங்க, உங்களுடைய டோட்டல் செலவு, தட் இஸ் சர்ஜரி ப்ளஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், அந்த ரூமில் இருக்கிற ஒரு வாரம் 10 நாள் இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது வந்து உங்களுடைய 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் தான் கொடுக்கணும். வேறேஸ் அது. ஸோ அது ப்ரீ ஆப்ரேட்டிவ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ், இந்த 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. நான் ஆப்ரேஷன் முன்னாடி ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஆப்ரேஷன் போஸ்ட் ஆப்ரேஷன் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இந்த என்டையர் எக்ஸ்பென்சஸ் தான் இதில் வரும். வாட்டிகால் இந்த பாலிசி வரும். என்ன இல்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இட் கேன் பி அ ஹார்ட் சர்ஜரி, இட் கேன் பி அ திங் சர்ஜரி. ஒன்லி திங் பெரும்பாலும் அந்த ரொம்ப சீரியஸ் கேசஸ்லாம் வந்து காஸ்ட்டே ரொம்ப ஹையாக இருக்கும். அதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் பண்ணோன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆப்ரேஷன். அதெல்லாம் முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது, அதுக்காக பிளானும் பண்ண முடியாது. பட் அதர் தேன் தட் ரெகுலர் சர்ஜரிஸை ஒரு 5 to 15 lakhsக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் இட் கேன் கெட் கவர்ட். நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுடைய முக்கியத்துவம், இதோடைய விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து குட்வில் வழங்கும் அசோ 360 நிகழ்ச்சி மூலமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மேலும் பல தலைப்புகளுடன் குட்வில் வழங்கும் அசோ 360 நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து குட்வில் வழங்கும் மார்க்கெட் அனலைசிஸை பார்க்கலாம். குட்வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் உடைய வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போறோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷ பார் சார்ட், சரிங்களா? ஒவ்வொரு குச்சியும் 7 நிமிஷத்தை குறிக்குது. திங்கக்கிழமை 7ஆம் தேதி 13,300 பக்கமா ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வாரம் 13,320 அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் ஹைல தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 13,360 தாண்டி இந்த ஜோனை சப்போர்ட்டாக மாற்றிட்டு மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 13,400 பக்கமாக இன்னொரு ரெக்கார்ட் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இறுதியாக திருப்பி எங்கே வந்து டெஸ்ட் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 13,320. இதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும், சரிங்களா? 13,320 நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறமா க்ளோஸ் ஆனது 13,400. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ஹைக்கு காட்டில மேலே தான் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ஒரு புதிய ஹை கிரியேட் பண்ணுது. எது வரைக்கும்னா 13,450 பக்கமாக புதிய ஹை கிரியேட் பண்ணி திருப்பி மார்க்கெட் எங்கே வந்து டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,350 இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பாசிட்டிவான க்ளோசிங் தான் 13,420 பக்கமாக க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு புதன்கிழமை மார்க்கெட் இன்னொரு ஆல் டைம் ரெக்கார்ட் ஹையை கிரியேட் பண்ணி ஓப்பன் ஆகி தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,580 வரைக்கும் மார்க்கெட் போய் 13,570 க்ளோஸ் ஆகுது. ரொம்ப பாசிட்டிவான க்ளோசிங் இருந்திருந்தாலும் வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 13,515 பக்கமாக ஓப்பன் ஆகி தொடர் சரிவை கொடுத்தது. இதுக்கு முன்னாடி இந்த 13,450 இருக்கு இல்லையா, அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணி மார்க்கெட்டை மறுபடியும் என்ன பண்ணுது, புஷ் பண்ணி மேலே தள்ளி ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் 13,520 க்ளோசிங் கொடுக்குது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் திருப்பியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாசிட்டிவாக மேலே 13,550 பக்கமாக ஓப்பன் ஆகி தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,600 வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் ஒரு மிகப்பெரிய செல்லிங். எது வரைக்கும் மார்க்கெட்டை கீழே தள்ளுது, 13,420, சரிங்களா? திருப்பி மார்க்கெட் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதே லெவல் தான் இதுவும். இதில் சப்போர்ட் எடுத்து 13,517 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ போன வாரம் நடந்ததை ஃபுல்லாக முக்கியமான இடங்களை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா 13,600 ரொம்ப முக்கியமான இடம், 13,520, அப்புறமா 13,450, 13,320 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை மார்க்கெட் 13,520க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, இதே மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து 13,450 டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோடைய க்ளோசிங் எங்கே வருதுன்றது முக்கியம். ஒருவேளை க்ளோசிங் வந்து 13,450க்கு கீழே க்ளோசிங் கொடுத்து அடுத்த நாள் மார்க்கெட் கீழேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர் சரிவு கொடுத்து எந்தெந்த லெவல்ஸ்லாம் ரீச் பண்ணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே மார்க் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான இடம் 13,320 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு சொல்ல வரல, இது வந்து பாசிட்டிவாக கொடுக்க வேண்டிய ஒரு கரெக்ஷன். சரிங்களா? என்ன கண்டிஷனில் 13,520 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் திங்கக்கிழமை, 13,450 60க்கு கீழே க்ளோசிங் கொடுத்து திருப்பியும் அது கீழே ஓப்பன் வரணும். வந்ததுன்னா அடுத்தடுத்த கீழே இருக்க லெவல்ஸை சப்போர்ட் லெவல்லாம் கொடுத்துருக்கோம், அதை டெஸ்ட் பண்ணணும். சரி, இது நடக்கலை அப்படின்னா என்ன நடக்கணும்? ஒருவேளை வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆன மாதிரியே 13,550 இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா மார்க்கெட் மறுபடியும் போய் 13,600 ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு கீழே சரிவை கொடுக்கும். பட் மார்க்கெட் வந்து ஓரளவு கன்சாலிடேட் ஆகி அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாமே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். 13,620, 13,660, 13,720, 13,750, 13,800 வரைக்கும் போகும். இந்த ட்ரெண்ட் எது வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகும்னா 14,600 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வரப்போகிற திங்கக்கிழமை மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் மற்றும் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எங்களுடைய தொடர் வீக்லி அனாலிசிஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் எவ்வளவு தான் ரெக்கார்ட் ஹை கிரியேட் பண்ணாலும் அதை ரெக்கார்ட் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோடைய லெவல்ஸை எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் ரிசீவ் ஆகிற எந்த மெசேஜாக இருந்தாலும் சரி, அதை குட்வில் லான்ச் பண்ணியிருக்கிற லைவ் ட்ரேட் சப்போர்ட் அப்படின்ற டூல்ஸ் மூலமாக உங்களுடைய நெக்ஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சுலபமாக ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இது டே ட்ரேடிங்க்கு மிக மிக உதவியான ஒரு டூல். அதனால குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.